ஹலோ லவ்லீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தலைவலியும், காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு. இது நான் ஸ்கூல்ல 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டேன். அப்ப கூட அவ்ளோ தூரம் ரிலேட் ஆன மாரி தெரியாது. கொஞ்சம் வளர வளர தான் அது எனக்கு ரொம்பவுமே ரிலேட்டபிளா தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்தால ரொம்பவுமே சஃபர் ஆயிட்டுருப்போம். அதாவது அவ்வளோதான் ஒரு எட்ஜ்ல நின்னுட்டுருக்கோம். அந்த பக்கம் தவறி விழுந்துருவோம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நின்னுட்டுருக்கோம். அப்படின்ற மாரி நின்னுட்டுருப்போம். அதுவும் நம்ம லைஃப்ல அந்த மாரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுறதுக்கு வேற ஒருத்தர் தான் ரீசனா இருந்திருப்பாங்கன்னு வைங்க. அந்த பெர்சன் கிட்டயே நம்ம போயிட்டு, "இல்ல நீங்க இப்படி பண்றீங்க. இது ரொம்ப தப்பு. நான் அதனால இவ்ளோ தூரம் சஃபர் ஆகுறேன்." அப்படின்ற மாரி சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, பொலைட்டா சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, நீங்க தலகீழ நின்னாலும், என் கடவுளே இறங்கி வந்து அவங்க கிட்ட, "இல்ல இந்த சிச்சுவேஷன் இப்படிதான்." அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதே இல்ல. அன்லெஸ் அண்ட் அன்டில் அதே சிச்சுவேஷன்ல அவங்க நிக்காத வரைக்கும் அவங்களுக்கு புரிய போறதே கிடையாது. அந்த சிச்சுவேஷன நம்ம ரொம்ப டஃபஸ்ட் டைம் பீரியடா இருக்கும். எப்படியோ ஒண்ணு தத்தளிச்சு, நீந்தி, புரண்டு, எதிர்நீச்சல் அடிச்சு வெளில வந்து கடைசில நின்னா, அப்பதான் அந்த இடத்துல தான் கர்மான்றது வேலை செய்ற மாதிரி, அவங்களுக்கு அந்த மாரி கூட இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல ஒரு 10% அளவுக்கு தான் ஏதாவது நடந்திருக்கும். அதுக்குள்ள அவங்க அவ்ளோ தூரம் புலம்புவாங்க. அதுவும் நம்மகிட்டயே அது "இல்ல இத டாலரேட் பண்ணிக்க முடியல" அப்படின்றப்போ, பட் நான் வாய் நிக்காம இந்த மாரி தானே எனக்கும் இருந்தது. பட் நான் இதெல்லாம் இந்த மாதிரி தான் கடந்து வந்தேன்றப்போ, அத அவங்க ரியலைஸ் பண்ணி என்கிட்ட சாரியும் சொன்னாங்க. பட் அவங்களோட சாரி எனக்கு எந்த விதத்திலயுமே என்னைய ஹீல் பண்ணல. பட் நான் அவங்க கிட்ட திரும்பவுமே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டேன். தெரியாம கூட இன்னொரு தடவ இந்த மாதிரி என் லைஃப்ல இந்த சிச்சுவேஷன கிரியேட் பண்ணிடாதீங்க. ஆனா எனக்கு வேற எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல தோணல. இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.